ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங். நம்ம ஆல்ரெடி இதில் டிரெக்ட் கோடிங் அண்ட் டிரெக்ட் லெட்டர் கோடிங்னு டைப் 1 டைப் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்பர் அண்ட் சிம்பிள் கோடிங். இதில் எப்படி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹேட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வைங்க. இதுக்கான நியூமரிக்கல் கோட் வேல்யூவாக உங்களுக்கு 3, 9, 16 இந்த மாதிரியான நியூமரிக்கல் கோட் வேல்யூ கொடுப்பாங்கங்க. தென் இப்போது கேட் அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துட்டு இங்கே நியூமரிக்கல் கோட் என்ன வரும்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு வைஸ் வேர்ஸா, அதாவது இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு நமக்கு இந்த லெட்டர் கோட் கொடுப்பாங்க. அகைன் இங்கே நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்கங்க. இந்த வேர்ட் என்னது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் மெஷின் இஸ் கோடட் as 19, 7, 9, 14, 15, 20, 11 ஹவ் வில் யூ கோட் டேஞ்சர்? கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்காங்க. மெஷின் அப்படின்ற வேர்ட்கான கோட் ஒரு லெட்டர்ஸ்க்குமே நமக்கு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருக்காங்களா? தென் அந்த மாதிரி கோட் பண்ணோம் அப்படின்னா தென் டேஞ்சர் அப்படின்ற வேர்ட்கான நியூமரிக்கல் கோட் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மெஷின் அப்படின்றத தனியாக ஒரு லெட்டர்ஸையுமே எடுத்து எழுதுங்க. HINE இப்போ எழுதியாச்சா? தென் இந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் அப்படியே எடுத்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லெட்டர்ஸு கீழே எழுதுங்க. இப்போ எம் இருக்குங்களா? இதோட வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 19 சொல்லியிருக்காங்களா? தென் ஏக்கு 7 சொல்லியிருக்காங்களா? தென் சிக்கு 9, ஹெச் 14 கொடுத்துருக்காங்களா? தென் ஐ வந்தால் 15 சொல்லியிருக்காங்க. தென் என்னுக்கு என்னங்க சொல்லியிருக்காங்க? 20. தென் ஈக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 11 சொல்லியிருக்காங்களா? இப்போது இந்த கோடெல்லாம் நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னு செக் பண்ணலாமா? இப்போ நார்மலாக நீங்கள் எம்மோட நம்பர் கோட் என்னங்க வரும்? ஆல்ஃபபெட்டில் எம்மோட நம்பர் கோட் என்னது? 13 தானே. ஏவோடது 1ஆ? சி 3, ஹெச் 8, ஐ 9, தென் 9 வந்தால் 14 வருமாங்க. தென் இ வந்தால் 5ஆ? ஸோ இப்போது உங்களுக்கு இங்கே இருக்க இந்த நம்பர்ஸையும் தென் இங்கே நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்களே இது ரெண்டையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்களேன். ஸோ ரிலேட் பண்ணிங்கன்னா இங்கே 13 இருக்குங்க. இங்கே உங்களுக்கு என்னங்க இருக்குது? 19 இருக்கா? ஸோ எவ்வளோ லெட்டர்ஸுங்க உங்களுக்கு ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருக்கு? 6ஆ? 13 + 6 தானே உங்களுக்கு 19 வரும். ஸோ ஃபார்வேர்டில் உங்களுக்கு 6 லெட்டர்ஸ் மூவ் ஆகிருக்கா? சிமிலர்லி இங்கே 1 இருக்குங்க. இங்கே என்ன இருக்குது? 7 இருக்கா? பாருங்கள், இங்கேயுமே உங்களுக்கு +6, 1 + 6 7. இங்கே செக் பண்ணுங்கள். இங்கே 3 இருக்குங்க. இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குங்களா? ஸோ 3 + 6 தானே 9 வரும், +6. தென் இங்கே 8 இருக்குங்க. இங்கே என்ன இருக்குது? 14 இருக்குங்களா? ஸோ 8 + 6 14ஆ? சிமிலர்லி இங்கே 9, இங்கே 15. 9 + 6 என்னங்க வரும்? 15 வருமா? தென் இங்கே 14 இருக்குங்க. 14 + 6 என்ன வரும்? 20ஆ? தென் இங்கே 5 இருக்குது. இங்கே 11 இருக்குங்க. 5 + 6 தானே 11 வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த நியூமரிக்கல் கோட் எப்படி இருக்குன்னா ஒரிஜினலாக ஆல்ஃபபெட்க்கு என்ன நம்பர் வருமோ அதோட அவங்க +6 வந்து ஆட் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ அதே மாதிரி நம்ம டேஞ்சருக்கு டீகோட் பண்ணலாமா? பாருங்கள், டேஞ்சருக்கு எழுதலாமா அந்த லெட்டரை? DANGER இப்படி தானங்க இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்தீங்கன்னா என்னங்க வரும்? டியோட வேல்யூ என்னது? 4ஆ? தென் ஏவோடது 1, 9னா 14, ஜி 7, இ 5, ஆர்னா 18ஆங்க. நம்ம அங்கே பார்த்தோம் எல்லாமே நமக்கு +6ல் என்ன இருந்துச்சு? ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருந்துச்சா? இப்போது இங்கே எல்லா நம்பர்ஸ் கூடயுமே +6 ஆட் பண்ணுங்கள். என்னங்க வரும்? 4 + 6 என்னது? 10ஆ? தென் 1 + 6 என்னங்க வரும்? 7 வருமா? 4 + 6 10, 1 + 6 7. தென் 14 + 6 என்னங்க வரும்? 20ஆ? தென் 7 + 6 13ஆ? 5 + 6 11 வருமா? தென் 18 + 6 24ஆ? இப்போ நம்ம செக் பண்ணலாமா? 10, 7, 20, 13, 11, 24 வந்திருக்கான்னு செக் பண்ணலாமா? பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள். நமக்கு என்னங்க வந்திருக்கு? செக் பண்ணுங்கள். 10, 7, 20, 13, 11, 24. பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள். 10, 7, 20, 13, 11, 24. கிளியராக இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? அவங்க நமக்கு மெஷின்கான நியூமரிக்கல் கோட் கொடுத்துருந்தாங்கங்க. நம்ம அதை வந்து ரிலேட் பண்ணோம். அப்படி ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரிஜினலாக அந்த லெட்டருக்கான நியூமரிக்கல் வேல்யூ என்னவோ அதை விட நமக்கு +6 வந்து ஆட் ஆயிருந்துச்சு.
இப்போது நம்ம அதே மாதிரி டேஞ்சருக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எழுதி அதோட +6 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான நியூமரிக்கல் கோட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிளியராக இருக்குங்களா? இப்படி தாங்க நமக்கு இந்த சிம்பாலிக் அண்ட் நியூமரிக்கல் கோடிங் வந்துட்டுருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்க. இஃப் ரெட் இஸ் கோடட் as 6720 தென் how would green be coded? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரெட் அப்படின்ற வேர்டை நம்ம 6720ன்னு கோட் பண்ணோம் அப்படின்னா தென் க்ரீன் அப்படின்ற வேர்டுக்கு என்ன கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ரெட்டுக்கான கோடை டீகோட் பண்ணுவோமாங்க. இங்கே நமக்கு ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்னது? 672 தென் இங்கே 0 இருக்குங்களா? நமக்கு 0க்குன்னு தனியாக ஏதாவது லெட்டர் இருக்கா? இல்லைல்ல. ஸோ ஆப்வியஸாக இது எங்கே தாங்க இருக்கும்? இது 20னா 20யாக இருக்குங்க. ஸோ 6720. இப்போ ரிலேட் பண்ணுங்களேன். நம்ம எப்போவுமே எப்படி ரிலேட் பண்ணுவோம்? இந்த லெட்டர்ஸ்க்கான ஒரிஜினல் நியூமரிக்கல் வேல்யூ கொடுப்போமா? ஸோ ஆர்னா என்னங்க வரும்? 80னா, ஈனா 5, டீனா 4. இப்போ ரிலேட் பண்ணுங்களேன். 18 இருக்குது, இங்கே 6 இருக்குங்க, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குங்க, தென் இங்கே 4 இருக்குது, இங்கே நமக்கு 20 இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு நம்ம இந்த 6, 18 எல்லாமே 12 டிஜிட்ஸ் கிட்ட மூவ் ஆகிருக்க மாதிரி இருக்கா? ஸோ அந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகுமா? ஆகாதுல்ல. ஏன்னா இங்கே 12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததில் உங்களுக்கு 2 தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 16 இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்டர்னே இல்லாத மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி இல்லை. ஸோ கரெக்டான பேட்டர்ன் எதுன்னு பார்ப்போமா? பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே என்னங்க இருக்குது? 18 இருக்கா? இந்த 18ஐ இங்கே இருக்க 20யோட ரிலேட் பண்ணுங்கள். ஸோ 18 இங்கே +2 வந்தால் என்னங்க வரும்? 20யாக சேஞ்ச் ஆகுமா? சிமிலர்லி இங்கே இருக்க இந்த 5ஐ இந்த 7ஓடய ரிலேட் பண்ணுங்கள். +2 ஃபார்வர்டில் மூவ் ஆயிருக்கா? தென் இங்கே 4 இருக்காங்க. இதை இந்த 6ஓட ரிலேட் பண்ணிங்கன்னா +2. 6 இருக்கா? ஸோ நமக்கு நம்பர் எப்படிங்க இருக்குது? இந்த 6ஐ இங்கே இருக்க 20யோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஈயும் இந்த 7ஐ ரிலேட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே இருக்க டியை இங்கே இருக்க 6ஓட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு க்ரீனுக்கு ரிலேட் பண்ணி பார்ப்போமா? க்ரீனுக்கு ரிலேட் பண்ணுங்கள். GREEN. ஸோ இதோட வேல்யூஸ்லாம் கொடுங்க. ஜீனா என்னங்க வரும்? G7 வருமா? தென் ஆர்னா 18னா, ஈக்கு 5, தென் என்னா 14 வருமாங்க. நமக்கு எங்கேருந்து எழுதணும்? இப்போ ஜி இங்கே இருக்குன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு எங்கெங்கே இருக்கணும்? இந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும். அப்படி தானே? இப்போ இங்கே ஆர் இங்கே செகண்டில் இருக்குது அப்படின்னா தென் இதோட செகண்ட் வேல்யூ உங்களுக்கு எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணுமா? இப்படி தானே நீங்கள் எழுதணும். ஸோ ரிலேட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். இங்கே 7 இருக்குங்க. 7ஓட +2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 வருமா? அந்த 9 நீங்கள் எங்கே எழுதணும்? இப்போ இந்த மாதிரி 5 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே 7 இருக்குங்க. நம்ம எல்லாத்து கூடயுமே என்ன பண்ணணும்? எல்லா லெட்டர்ஸோடையுமே +2 ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 7 இருக்குது அப்படின்னா 9ஆ? அந்த 9ஐ நீங்கள் எங்கெங்கே எழுதணும்? இங்கே தானே எழுதணும். சிமிலர்லி 18 + 2 20 அது எங்கெங்கே எழுதணும்? இந்த ஸ்பேஸில் தான் எழுதணும். சிமிலர்லி இங்கே 5 இருக்குங்க. இங்கே நமக்கு 3ஆக இருக்கா? ஸோ இங்கேயுமே நமக்கு 3ஆக தான் இருக்குது. ஸோ 5 + 2 7. இது டிரெக்டாக இப்படி எழுதலாம். தென் அகைன் 5 இருக்குங்க. 5 + 2 நமக்கு இங்கே 7 தான் வரும். தென் இங்கே நமக்கு 14 இருக்காங்க. 14 + 2 என்ன வரும்? 16 வருமா? ஸோ இப்போ கோட் பாருங்கள். 16 7 7 29. நமக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். பி ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். 16 7 7 29. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியராக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் A = 26, சன் = 27, தென் கேட் = என்ன வேல்யூ வரும்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஏவோட வேல்யூ 26ன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு என்னங்க தெரியணும்? இந்த ஆல்ஃபபெட்க்கு அவங்க நம்பர் ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இசட்டுக்கு 1 தென் ஒய்க்கு 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எழுதி அந்த ஒன்னொன்றுக்குமே நீங்கள் நம்பர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு வருமா? இப்போ அவங்க சொன்னதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏக்கு 26 தானே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நமக்கு ஏக்கு 26 தானே இருக்குது. சிமிலர்லி சன்னுக்கு 27ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னு கெஸ் பண்ணலாமா? ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னது? 8 தானே. ஸோ 8. தென் யூக்கு 6 இருக்குங்களா? ஸோ 8 ஆட் பண்ணால் நமக்கு ஏன்னா 27 வேல்யூ நமக்கு சின்னதாக தானங்க இருக்குது. ஸோ அதனால நம்ம ஆட் பண்ணாவே ஃபஸ்ட்டு வருதான்னு கெஸ் பண்ணலாம். தென் எண்ணுக்கு என்ன வேல்யூங்க வரணும்? 13 வரணுமா? இப்போ ஆட் பண்ணுங்கள். 13 6 8 ஆட் பண்ணால் எவ்வளோங்க வரும்? 9 9 + 8 என்னங்க வரும்? 7 வருமா? ஸோ பேலன்ஸ் 1 27 வருமா? ஸோ இந்த சன்க்கான இந்த நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 27 அப்படின்ற ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வருதா? ஸோ இதே மாதிரி நமக்கு கேட்டுக்கும் வருதான்னு சொல்லி செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு
சிக்கான நியூமரிக்கல் வேல்யூ என்னதுங்க 24ஆ தென் ஏனா இப்போ தான் பார்த்தோம் 26 தென் டீனா என்னங்க வரும் 7 வருமா ஸோ ஆட் பண்ணுங்கள் 26 24 ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 6 + 4 10 தென் 10 + 7 17 வருமா பேலன்ஸ் 1 இருக்குமா தென் இங்கே 1 + 2 3 வருங்க தென் 3 + 2 5 வரும் ஸோ ஆன்சர் என்னதுங்க 57 ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் சி இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க நமக்கு டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சம் பாருங்க இஃப் இ இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஹோட்டல் ஈக்குவல் டு 12 ஹவ் வில் யூ கோட் லேம்ப் என்னங்க கேட்டிருக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லெட்டருக்கான கோட் மட்டும் கொடுத்துருக்காங்க 5 அப்படின்னு தென் ஹோட்டல் இந்த வேர்ட்கான கோட் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க தென் ஹவ் வில் யூ கோட் லேம்ப் இங்கே நமக்கு ஒரு லெட்டர்ஸ்க்கான கோட் கொடுக்கல ஸோ இந்த டோட்டலாக இந்த வேர்ட்கான கோட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு நமக்கு இ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லியிருக்காங்களாங்க சிமிலர்லி ஹோட்டல் இருக்கா ஒரு வேர்டையுமே இண்டிவிஜுவலாக எழுதுங்க ஸோ HOTEL இப்போது இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் நம்பரிங் கொடுங்க ஹெச்னா என்னங்க வரும் 8ஆ தென் இந்த ஓனா 15ஆ T20 இ வந்தால் 5 வரும் தென் எல்னா 12 ஆங்க இப்போது இந்த 5 நம்பரையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 8 + 15 23ஆ 23 + 20 என்னங்க வரும் 43 வருமா தென் அகைன் இங்கே ஒரு 5 இருக்குங்க 48 வருமா தென் 48 ப்ளஸ் இங்கே 12 இருக்குங்க 60 வருமா ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 60 வருதுங்க இந்த 60யை உங்களுக்கு இங்கே எவ்வளோ லெட்டர்ஸுங்க இருக்குது 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்கா ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வந்திருக்கும் ஒரு டைம் வந்திருக்குமா ஸோ இங்கே பேலன்ஸ் 1 வந்திருக்கும் இங்கே 2 ஆன்சர் என்னங்க வருது 12 பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க கோடு வந்துருச்சா அப்போ இந்த அவங்க ஈக்கு என்னங்க பண்ணியிருப்பாங்க 5 இங்கே அப்படியே இருந்திருக்கும் டிவைடட் பை இங்கே ஒரு லெட்டர் தானே இருக்குது 1 இருந்திருக்கும் ஸோ ஈக்குவல் டு 5 சிமிலர்லி நமக்கு லேம்புக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா பாருங்கள் LAMB ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கோட் கொடுங்க எல்னா என்னங்க வரும் 12 வருமா ஏ வந்தால் 1 இருக்குமா தென் எம்னா 30னா பினா 2 வருமாங்க ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் 12 + 1 13 2 ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 2 + 1 3 இருக்குமா தென் 3 + 3 6ஆ 6 ப்ளஸ் இங்கே என்னங்க இருக்குது 2 இருக்கா 8 வருமா இங்கே நமக்கு 1 + 1 2 ஸோ என்னங்க வரும் 28ஆ நமக்கு டோட்டலாக இங்கே எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்கா ஸோ டிவைடட் பை 4 ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம்ஸுங்க 28 வரும் 7 டைம்ஸா ஸோ ஆப்ஷன் ஏ கிளியராக இருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஈங்கிற ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அந்த லெட்டர்ஸ் கவுண்ட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வர வேல்யூ வருது ஸோ 5 டிவைட் பை இங்கே ஒரு லெட்டர் தான் இருக்குது பண்ணோன்னா நமக்கு இங்கே 5 வந்துச்சுங்க சிமிலர்லி ஹோட்டலுக்கான ஒரு லெட்டர்ஸ்க்கான நம்பர் கொடுத்துட்டு அதை இந்த ஹோட்டலில் எவ்வளோ லெட்டர்ஸுங்க இருக்குது 5 லெட்டர்ஸ் இருக்கா ஸோ 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த 12 அப்படின்ற வேல்யூ வருது சிமிலர்லி லேம்புக்குமே நம்பர் வேல்யூ கொடுத்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 7 வருது ஸோ ஆப்ஷன் ஏ